நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. அதில் பட்ஜெட் தாக்கல் உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. புதுவை சட்டசபை வளாகத்தில் உள்ள கேபினெட் அறையில் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர்கள் சந்திரகாசு, ராஜவேலு, தியாகராஜன், தலைமை செயலர் சேட்டன் பி சாங்கி, ஆளுநரின் செயலர் மிஸ்ரா, அரசு செயலர்கள் ராகேஷ் சந்திரா, மூர்த்தி, மீனா உள்ளிட்டோர் கலந்து கொண்ட கூட்டத்தில் ஜூலை மாதத்திற்குள் பட்ஜெட் கூட்டத்தொடரை முடிக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதால் பட்ஜெட் தாக்கல் செய்யும் தேதி, அறிவிக்கப்பட வேண்டிய புதிய திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் AFT மில்லை நவீனப்படுத்த புதுவை அரசு மத்திய அரசை நிதி உதவி கேட்டுள்ள நிலையில் AFT மில் திறப்பு, நவீனமயமாக்கல் நடவடிக்கை துவக்கம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும், உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ள சேதத்திற்கு தாராளமாக நிதி உதவி அளிக்க வேண்டும் என்று பிரதமர் விடுத்த கோரிக்கையை ஏற்று பல்வேறு மாநிலங்கள் நிவாரண உதவியை அறிவித்து வரும் வேளையில் புதுவை சார்பில் எவ்வளவு நிவாரண நிதி வழங்குவது என்பது குறித்தும் அந்த நிதியை எவ்வாறு திரட்டுவது என்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. நிதியை வேறு துறைக்கு மாற்றுவதால் ஆதி திராவிட மக்களின் வளர்ச்சி புதுவை மாநிலத்தில் கேள்விக்குறியாகிவிட்டது என்று தட்டாஞ்சாவடியில் நடைபெற்ற கருணாநிதி பிறந்தநாள் விழாவில் முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் சிவா பேசியுள்ளார். புதுவை வினோபா நகரில் தட்டாஞ்சாவடி தொகுதி திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி சார்பில் தலைவர் கருணாநிதியின் 90வது பிறந்த நாள் விழா, திராவிட எழுச்சி நாள் பொதுக்கூட்டம் மற்றும் மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் விழா மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் இளம்பருதி தலைமையில் தலைமை செயற்குழு உறுப்பினர் திருநாவுக்கரசு, இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனுஸ், மகளிர் அணி பிரச்சார செயலாளர் நளினி சாரங்கன், தொகுதி செயலாளர் ஆறுமுகம், மாநில துணை அமைப்பாளர் ராஜாராமன், இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் திருவாண்டார்கோவில் காந்தி, IG வீரராகு, ஜெயபிரகாஷ் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. தட்டாஞ்சாவடி தொகுதி பொறுப்பாளர் சிவதாஸ், தொகுதி துணை அமைப்பாளர் இளங்கோவன், வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட பலர் வரவேற்று பேசிய விழாவில் சிறப்பு விருந்தினராக நடிகர் குமரிமுத்து பங்கேற்று சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் சிவா நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசுகையில், பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதாக கூறி ஆட்சியை பிடித்த முதலமைச்சர் ரங்கசாமி வாக்களித்த மக்களுக்கு எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை. மாறாக எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுகிறது. விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம், வெள்ள நிவாரணம் போன்ற எதுவும் வழங்கப்படவில்லை. மேலும் ஆதி திராவிட மக்களுக்கான சிறப்பு கூறு நிதியை வேறு துறைகளுக்கு மாற்றி வழங்குவதால் புதுவையில் ஆதி திராவிட மக்களின் வளர்ச்சி கேள்விக்குறியாகியுள்ளது. இது மட்டுமின்றி வீட்டுக்கு ஒரு நபருக்கு வேலை கொடுப்போம் என கூறி ஆட்சியை பிடித்த முதலமைச்சர் 4000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்துள்ளார். மருத்துவக் கல்லூரிகளில் 50% இடங்களை கேட்டு பெறுவதை விட்டுவிட்டு 265 இடங்களை மட்டுமே பெற்றுள்ளார். மேலும் தனியார் கல்லூரிகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை அரசு தட்டி கேட்கவும் இல்லை. புதுவையில் அநியாயம்தான் நடைபெற்று வருகிறது என்று பேசினார். புதுவை வில்லியனூர் தூய லூர்து அன்னை ஆலயத்தில் திவ்ய நற்கருணை பவனி முக்கிய வீதிகள் வழியாக மறையுறையுடன் சிறப்பாக நடைபெற்றது. புதுவை வில்லியனூரில் உள்ள புகழ்பெற்ற தூய லூர்து அன்னை ஆலயத்தில் திவ்ய நற்கருணை பவனி நடைபெற்றது. ஆலயத்திலிருந்து புறப்பட்ட நற்கருணை பவனி மாதா கோவில் வீதி, ஒதியம்பட்டு சாலை வழியாக மீண்டும் ஆலயத்தை வந்து அடைந்தது. மேலும் ஆலயத்திற்கு வெளியே 3 இடங்களில் அழகிய மேடைகள் அமைக்கப்பட்டு சிறப்பு மறையுறை மற்றும் ஆசீர்வாதம் நடைபெற்றது. இவ்விழாவில் சாதிமத பேதமின்றி வில்லியனூர், ஒதியம்பட்டு, துத்திப்பட்டு, அரியூர் போன்ற பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று பவனி முழுவதும் வழிநடுக மலர்களை தூவி நற்கருணை ஆண்டவருக்கு ஆராதனை செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பங்கு தந்தை ரிச்சர்ட் தலைமையில் பள்ளி முதல்வர் அந்தோணி சகாயம், உதவி பங்கு தந்தை ராபர்ட் மற்றும் அருட்சகோதரிகள், பொறுப்பாளர்கள், இளைஞர்கள், பங்கு மக்கள் ஆகியோர் செய்திருந்தனர். புதுவை தேங்காய் திட்டு திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் நடைபெற்ற தலைவர் கருணாநிதியின் பிறந்த நாள் விழாவில் மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகங்களை வழங்கினார். புதுவை தேங்காய் திட்டு ஐயனார் கோவில் அருகே திராவிட முன்னேற்றக் கழகம் தேங்காய் திட்டு கிளை சார்பில் தலைவர் கருணாநிதியின் 90வது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. தொகுதி அவைத்தலைவர் கோவிந்தசாமி தலைமையில் செயலாளர் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் கலந்து கொண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். மேலும் ஏழை எளிய மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள், எழுது பொருட்கள் உள்ளிட்டவற்றை வழங்கினார். விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் முன்னதாக இனிப்பு வழங்கப்பட்டது. விழாவில் தொழிலாளர் முன்னேற்ற பேரவை துணைத் தலைவர் காயாரோகணம், துணை செயலாளர் கோவிந்தசாமி,
துணை அமைப்பாளர் வேலன், இளைஞரணி துணை அமைப்பாளர் சுரேஷ், கிளைக்கழக செயலாளர் பெருமாள், நிர்வாகிகள் பாண்டு அருகிருஷ்ணன், சுப்பிரமணி, சேகர், தாமோதரன், அருணாச்சலம், ஆதி திராவிட குழு பொறுப்பாளர் அன்புசூரியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உத்தரகாண்ட் மாநிலத்தில் வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் சார்பில் நிதி உதவி மத்திய இணையமைச்சர் நாராயணசாமியிடம் வழங்கப்பட்டது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தாராளமாக உதவுமாறு மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி வேண்டுகோள் விடுத்திருந்தார். அதன்படி வெள்ளப்பெருக்கில் பாதிக்கப்பட்ட உத்தரகாண்ட் மாநில மக்களுக்கு உதவுவதற்காக கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் சார்பில் 1,18,000 ரூபாய் நிதி உதவியினை காங்கிரஸ் துணைத் தலைவர் பெத்த பெருமாள் தலைமையில் கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் சிவசண்முகம், கண்ணன் ஆகியோர் மத்திய அமைச்சர் நாராயணசாமியிடம் அளித்தனர். அப்போது மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன் மற்றும் கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுவை வம்பாகீரப்பாளையத்தில் முகத்துவாரத்தை ஆழப்படுத்திய பொக்லைன் எந்திரங்களை மீனவர்கள் சிறைப்பிடித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை வம்பாகீரப்பாளையம் பகுதியில் உள்ள துறைமுக பகுதியில் அடிக்கடி மணல் சூழ்ந்து கொள்வதால் மீன்பிடி படகுகள் கடலுக்குள் சென்று வருவதில் தடை இருந்து வந்தது. மேலும் ஒரு சில சமயங்களில் மணல் திட்டில் மோதி படகுகளும் சேதமடைந்து வந்தன. இதையடுத்து அவ்வப்போது பொக்லைன் எந்திரம் மூலம் முகத்துவாரத்தை தூர்வாரும் பணி நடைபெற்று வந்தது. அப்போது தூர்வாரும் மணல் மீண்டும் கடலுக்குள் செல்லாமல் இருக்க மணல் வெளிப்பகுதியில் கொட்டப்படும். இந்நிலையில் முகத்துவாரத்தில் மீண்டும் மணல் மூடி உள்ளதால் அதனை அப்புறப்படுத்துவதற்காக 4 பொக்லைன் எந்திரங்கள் மூலம் தூர்வாரும் பணி நடைபெற்றது. ஆனால் தூர்வாரிய மணலை அருகிலேயே கொட்டியதாக கூறப்படுகிறது. இதையறிந்த மீன்பிடி படகு உரிமையாளர்கள் சம்பவ இடத்திற்கு திரண்டு தூர்வாரிய மணலை அருகே கொட்டினால் மீண்டும் கடலில் அடித்துச் செல்லப்படும், இதனால் முகத்துவாரம் தூர்ந்துவிடும் என்று கூறி பொக்லைன் எந்திரங்களை சிறைபிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இது பற்றிய தகவல் அறிந்த ஒதியஞ்சாலை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று மீன்பிடி படகு உரிமையாளருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். திமுக தலைவர் கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு ராஜ்பவன் தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் ஓஸ்பிஸ் முதியோர் இல்லத்தில் துணை அமைப்பாளர் SP சிவக்குமார் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் கருணாநிதியின் 90வது பிறந்தநாள் விழா ராஜ்பவன் தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் ஓஸ்பிஸ் முதியோர் இல்லத்தில் நடைபெற்றது. விழாவில் மாநில துணை அமைப்பாளர் SP சிவக்குமார் பங்கேற்று விழாவிற்கு தலைமை தாங்கி பொருளாளர் அனிபால் கென்னடி முன்னிலையில் 150 முதியோர்களுக்கு மதிய உணவுடன் வேட்டிகள், புடவைகள் மற்றும் இல்லத்திற்கு தேவையான தையல் இயந்திரங்கள், தண்ணீர் குடங்கள் ஆகியவற்றை வழங்கினார். விழாவில் வழக்கறிஞர் பலராமன், ராமச்சந்திரன், நெடுஞ்செழியன், விவசாய அணி அமைப்பாளர் சோமு, விவசாய தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் குமரவேல், இலக்கிய அணி பொருளாளர் பாலசுப்ரமணியன், தொகுதி செயலாளர்கள் குப்புசாமி, ராமசாமி, பாஸ்கர், சிவபாலன், விஸ்வநாதன், செல்வபாண்டியன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுவை AFT மில் ஒருங்கிணைந்த ஊழியர்கள் கூட்டமைப்பு சார்பில் மில்லை ஆய்வு செய்ய வரும் மத்திய ஜவுளிக்குழு வருகையை விளக்கி வாயிற் கூட்டம் நடைபெற்றது. புதுவை AFT மில் ஒருங்கிணைந்த ஊழியர்கள் கூட்டமைப்பு மத்திய இணையமைச்சர் நாராயணசாமியின் உதவியோடு மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் ஜவுளித்துறை அமைச்சரை சந்தித்து பேசி மனு அளித்ததன் விளைவாக AFT மில்லை இயக்குவதற்கும் அதற்கான நிதியை வழங்குவதற்கும் மத்திய ஜவுளித்துறையின் உயர்மட்ட குழு புதுவை வரவுள்ளது. இந்த குழுவை வரவேற்பது குறித்தும் இதற்கான நடவடிக்கை எடுத்த மத்திய இணையமைச்சர் நாராயணசாமிக்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டும் AFT மில் B யூனிட்டில் வாயிற்கூட்டம் தலைவர் தனுசு தலைமையில் பொது செயலாளர் முத்தமிழன் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மத்திய ஜவுளித்துறையின் தேசிய ஜவுளி கழகத்தில் உள்ள உயர் அதிகாரிகள் மில்லை இயக்க நிதி வழங்கும் மத்திய அரசுக்கு ஆய்வு செய்து அறிக்கை அனுப்ப புதுவை வருகின்றனர். ஆனால் சிலர் தொழிலாளர்களுக்கு துரோகம் செய்யும் வகையில் மத்திய குழு AFT மில்லை NTCயாக மாற்ற வருகிறது என்று விளம்பர பலகையை வைத்துள்ளனர். AFT மில்லை இயக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் மில் இயங்கும் என்று தொழிலாளர்கள் நம்பியிருக்கும் வேளையில் AFT சேர்மேனின் ஆலோசனைப்படி மத்திய ஜவுளித்துறை அனுப்பும் ஆய்வுக்குழுவை தடுக்க நினைப்பது மறுபடியும் AFT மில் தொழிலாளர்களுக்கு செய்யும் துரோகமாகும் என்று நிர்வாகிகள் பேசினர் மற்றும் மத்திய இணையமைச்சருக்கு நன்றி தெரிவித்ததோடு மத்திய ஆய்வுக்குழுவை வரவேற்பது குறித்தும் ஆலோசித்தனர். புதுவை நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழக தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுவை நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2013 நடைபெற்ற +2 மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 80 விழுக்காட்டிற்கு மேல் மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களுக்கு பாராட்டு விழா மற்றும் பரிசளிப்பு விழா தலைமை ஆசிரியர் நிலை 1 குப்புசாமி தலைமையில், தலைமை ஆசிரியை நிலை 2 கலைமதி முன்னிலையில் நடைபெற்றது.
பட்டதாரி ஆசிரியர் திலகம் வரவேற்று பேசிய விழாவில் சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்றக் கழக தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு பொதுத் தேர்வில் பள்ளி அளவில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கும் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். நிறைவில் பட்டதாரி ஆசிரியர் அந்தோணிதாஸ் நன்றி கூறிய விழாவில் ஆசிரிய பெருமக்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுவை திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அரசு கொறடா நேரு தலைமையில் மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டிகளை அமைச்சர் ராஜவேலு வழங்கினார். புதுவை அரசு சமூக நலத்துறை சார்பில் திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இலவச மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது. பள்ளி துணை முதல்வர் ராமலிங்கம் வரவேற்று பேசிய விழாவில் சட்டப்பேரவை கொறடா நேரு தலைமையில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அமைச்சர் ராஜவேலு மாணவிகளுக்கு மிதிவண்டிகளை வழங்கினார். மூத்த விரிவுரையாளர் வைத்தியநாதன் நன்றி கூறிய விழாவில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.